எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணமும் என்பது இழுக்கு என்பது வள்ளுவர் வரிகள். வெற்றியாளர்கள் என்ற நிலையில் இருந்து சாதனையாளர்கள் என்ற நிலைக்கு செல்ல அயராது உயர்த்துக் கொண்டிருக்கும் என் அன்பு நண்பர்களுக்கு என்னுடைய மாலை வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிரிக்ஸ் மாநாடுகள் அப்படின்ற ஒரு மாநாடுகளை பத்தி இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போறோம். இந்த அமைப்பு எதுக்கு தொடங்கினாங்க, எந்த வருஷம் தொடங்கினாங்க, என்ன நோக்கத்துக்காக தொடங்கினாங்க அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா நம்ம முழுமையா இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். இந்த வீடியோக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கமர்ஷியல் ஜிகேல வந்து ஞானபீட விருதுகள் அப்படின்ற ஒரு வீடியோ பார்த்துருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே நான் லிங்க் கொடுக்குறேன், அந்த வீடியோ கிளிக் பண்ணி நீங்க பாத்துங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட அந்த ஒரு லைக்கை வந்து போட்டு விடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். பிரிக்ஸ் அப்படின்ற ஒரு மாநாடு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 நாடுகள் உறுப்பினர்கள் கொண்ட ஒரு மாநாடு தாங்க பிரிக்ஸ் மாநாடு அப்படின்னு சொல்லுவோம். முதலாக இந்த மாநாடு தொடங்கும் போது, அதாவது இந்த அமைப்பு தொடங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா பிரிக்ஸ் அப்படின்ற ஒரு 5 கண்ட்ரிகள் வந்து பாத்தீங்கன்னா இல்ல, மொத்தம் ஒரு 4 நாடுகள் மட்டும்தான் இருந்தது பிரிக் அப்படின்ற ஒரு அமைப்பு. கடைசியா தான் வந்து பாத்தீங்கன்னா 5வது நாடாக வந்து பாத்தீங்கன்னா தென்னாப்பிரிக்கா வந்து பாத்தீங்கன்னா இணைந்து இருப்பாங்க. இந்த பிரிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, பி அப்படின்னா பிரேசில் வந்து சொல்லுவோம், ஆர் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா, ஐ அப்படின்னா வந்து இந்தியா, சி அப்படின்னா சைனா, எஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா. இந்த 6 நாடுகள் இணைந்த ஒரு அமைப்பு தாங்க பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா சவுத் ஆப்பிரிக்கா வந்து இந்த அமைப்புல இணைந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா 2010. 2010 தான் தென்னாப்பிரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமைப்புல வந்து பார்த்தீங்கன்னா இணையறாங்க. 2010க்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா வெறும் 4 கண்ட்ரிகள் மட்டும்தான் பிரிக்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்புல இருந்தது. அதாவது இந்த அமைப்பு தொடங்கும் போது பிரிக் அப்படின்னு தொடங்கினாங்க. சவுத் ஆப்பிரிக்கா இணைந்ததுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பிரிக்ஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதோட பெயர் வந்து மாறுச்சு. ஆனா தற்போது இந்த அமைப்புல மொத்தம் எத்தனை நாடுகள் இருக்காங்க அப்படின்னா 10 நாடுகள். 10 நாடுகள் உறுப்பினர்கள் கொண்ட ஒரு அமைப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா பிரிக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த நாடுகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அரசியல் ரீதியான, பொருளாதார ரீதியான ஒரு கூட்டமைப்பு உருவாக்குறதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அமைப்பை வந்து பாத்தீங்கன்னா தொடங்கினாங்க. இது வந்து இந்த அமைப்போட மாநாடு வந்து பாத்தீங்க அப்படின்னா வருடாந்திரம் வந்து பாத்தீங்கன்னா மாநாடு நடக்கும். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நாடு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாநாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா தலைமை தாங்குவாங்க. இந்த அமைப்பு எப்ப ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா 2006. முதல்ல 2006 தான் வந்து பாத்தீங்கன்னா பிரிக் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா தொடங்குறாங்க. இந்த பிரிக் அப்படின்ற ஒரு அமைப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகாரமிக்க நாடு எது அப்படின்னா ரஷ்யா தாங்க. இந்த பிரிக்ஸ்ல வந்து அதிகாரமிக்க நாடு அப்படின்னு சொல்ல போனா ரஷ்யாவை சொல்லலாம். அமைப்புல தென்னாப்பிரிக்கா இணைந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா 2010. 2010க்கு முன்னாடி வரைக்கும் வெறும் பிரிக் அப்படிதான் இருந்தது. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா. 2010க்கு அப்புறமா கூட எஸ் ஆட் பண்ணி சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இருந்தது. பிரிக்ஸ் அமைப்புல தற்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா உறுப்பினராக இருக்கிறாங்க. அதாவது சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இப்ப கடந்த 2024 ஜனவரி 1 வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா உறுப்பினராக வந்து பாத்தீங்கன்னா இதுல சேர்ந்தாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா எகிப்து, 2வது வந்து எத்தியோப்பியா, 3வது வந்து ஈரான், 4வது வந்து சவுதி அரேபியா, 5வது வந்து ஐக்கிய அரபு அமீரகம். இந்த 5 நாடுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2024 ஜனவரி 1ல இருந்துதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அமைப்புல வந்து உறுப்பினராக இருந்தாங்க. 2024 ஜனவரி 1க்கு முன்னாடி வரைக்கும் வெறும் 5 நாடுகள் கொண்ட ஒரு கூட்டமைப்பா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரிக்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு இருந்தது. மொத்தம் 10 நாடுகள் தற்போது. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா பிரேசில், 2வது வந்து ரஷ்யா, 3வது வந்து பாத்தீங்கன்னா இந்தியா, 4வது வந்து சீனா, 5வது வந்து தென்னாப்பிரிக்கா, 6வது எகிப்து, 7வது வந்து எத்தியோப்பியா, 8வது வந்து ஈரான், 9வது வந்து சவுதி அரேபியா, 10வது மற்றும் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஐக்கிய அரபு அமீரகம். மொத்தம் 10 நாடுகள் தற்போது பிரிக்ஸ் அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகளின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 10 நாடுகள். கடைசியாக இணைந்த 5 நாடுகள் எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம். இந்த நாடுகள் எந்த வருடம் வந்து இந்த அமைப்புல இணைந்தாங்க அப்படின்னா ஜனவரி 1, 2024. முக்கியமான கொஸ்டின் எது அப்படின்னா தென்னாப்பிரிக்கா பிரிக்ஸில் இணைந்த வருடம் என்ன 2010. பிரிக்ஸில் அதிகாரமிக்க ஒரு நாடு எது அப்படின்னா ரஷ்யா. இதாங்க பிரிக்ஸ் அமைப்பில்
கடைசியாக இணைந்த 5 நாடுகள் ஜனவரி 1 2024. ஃபர்ஸ்ட் ஒன் எகிப்து, 2வது எத்தியோப்பியா, 3வது ஈரான், 4வது சவுதி அரேபியா, 5வது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ். இந்த 5 நாடுகள் தான் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இந்த அமைப்புல பாத்தீங்கன்னா இணைஞ்சாங்க. பொருளாதாரம் மற்றும் அரசியல் இந்த ரெண்டுத்தை பத்தி அவங்களோட ஒரு கூட்டமைப்பா பேசுறதுதான் இந்த ஒரு மாநாடு. பிரிக்ஸ் அமைப்போட கடைசி மாநாடு எங்க நடந்துச்சு அப்படின்னா ரஷ்யாவில தாங்க. வருடம் பாத்தீங்கன்னா 2024. இந்த மாநாடு எத்தனாவது மாநாடு அப்படின்னா 16வது மாநாடு. அப்ப 16வது மாநாடு என்கிற கடைசி மாநாடு நடைபெற்ற வருஷம் 2024. எந்த நாடு அதுக்கு தலைமை தாங்கினாங்க அப்படின்னா ரஷ்யா பாத்தீங்கன்னா தலைமை தாங்கினாங்க. வெரி வெரி முக்கியமான பாயிண்ட்டுங்க. 16வது மாநாடு பாத்தீங்கன்னா கடைசி மாநாடு 2024 நடைபெற்ற ஒரு மாநாடு. தலைமை பாத்தீங்கன்னா ரஷ்யா. அடுத்தது முக்கிய மாநாடுகள் அது நடைபெற்ற இடம், நடைபெற்ற வருடம் நம்ம பார்ப்போம். முதலாவது பிரிக்ஸ் மாநாடு எங்க நடந்துச்சு அப்படின்னா ஏங்டி ரிங்பர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏங்டி ரிங்பர்க் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு ரஷ்யாவில் இருக்க ஒரு நகரம். 2009 பாத்தீங்க அப்படின்னா முதல் மாநாடு நடக்குது. முதல் மாநாட்டுக்கு தலைமை யார் அப்படின்னா ரஷ்யா. அடுத்தது 10வது மாநாடு பாத்தீங்க அப்படின்னா 2018 நடக்குது. இந்த மாநாட்டுக்கு யார் தலைமை அப்படின்னா தென்னாப்பிரிக்கா. தென்னாப்பிரிக்காவில் இருக்க ஒரு இடம் தான் பாத்தீங்கன்னா ஜோகன்ஸ்பர்க் அப்படின்ற ஒரு பிளேஸ். அங்க பாத்தீங்கன்னா அவங்க தலைமை தாங்குறாங்க. அடுத்தது 11வது மாநாடு பாத்தீங்க அப்படின்னா 2019 நடக்குது. இந்த மாநாட்டுக்கு யார் தலைமை அப்படின்னா பிரேசில். பிரேசில் இருக்கிற ஒரு பகுதியான பிரேசிலியா. ஓகேங்களா. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 12வது மாநாடு 2020 நடக்குது. இதுக்கு யார் தலைமை அப்படின்னா ரஷ்யா. செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் அப்படின்ற ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ரஷ்யா பாத்தீங்கன்னா இது தலைமை தாங்குறாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 13வது பிரிக்ஸ் மாநாடு 2021. இந்த மாநாட்டோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா வீடியோ கான்பரன்ஸ். அதாவது அப்போ கோவிட் டைம் இருக்கவே பாத்தீங்கன்னா காணொலி வாயிலாக பாத்தீங்கன்னா இந்தியா இந்த மாநாட்டை தலைமை தாங்குறாங்க. அப்ப 13வது மாநாடு பாத்தீங்கன்னா கான்பரன்ஸ், வீடியோ கான்பரன்ஸ் வழியாக நடந்தது. அதற்கு யாரு தலைமை அப்படின்னா இந்தியா தலைமை. அந்த மாநாடு நடைபெற்ற வருடம் பாத்தீங்கன்னா 2021. அடுத்தது 14வது மாநாடு பாத்தீங்கன்னா 2022 நடந்தது. அதற்கு யார் தலைமை அப்படின்னா சீனா. அவங்க தான் பாத்தீங்கன்னா தலைமை தாங்கினாங்க. அடுத்தது 15வது மாநாடு பாத்தீங்கன்னா 2023. அதற்கு யார் தலைமை அப்படின்னா தென்னாப்பிரிக்கா தான் பாத்தீங்கன்னா தலைமை தாங்குறாங்க. கடைசியாக இறுதியாக நடைபெற்ற மாநாடு பாத்தீங்கன்னா 16வது மாநாடு 2024 நடைபெற்றது. அதற்கு யார் தலைமை அப்படின்னா ரஷ்யா தான் பாத்தீங்கன்னா தலைமை. அப்போ பிரிக்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்புல பாத்தீங்கன்னா மொத்தம் 16 மாநாடுகள் நடைபெற்றிருக்கு. அதுல முதல் மாநாட்டுக்கு யார் தலைமை அப்படின்னா ரஷ்யா தான் தலைமை. கடைசியா 16வது மாநாட்டுக்கும் யார் தலைமை அப்படின்னா ரஷ்யா தான் தலைமை. முதல் மாநாடு 2009, கடைசியாக நடைபெற்ற மாநாடு 2024. இதுல எந்த மாதிரியான கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா முதல் மாநாட்டுக்கு தலைமை தாங்கிய நாடு அல்லது இறுதியாக நடைபெற்ற மாநாடு எந்த வருடம், அதுக்கு யார் தலைமை. முதலாவது மாநாட்டில இருந்து 16வது மாநாடுக்கு முக்கியமான ஒரு கடைசியா ஒரு 5 மாநாடுகள் பார்த்துனா போதுங்க. முதல் மாநாடு இதற்கான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம். இதுல கடைசியாக இணைந்த உறுப்பினர் நாடுகள் எது அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எல்லாமே கமர்ஷியல் ஜிகே தான். ஏன்னா நம்ம எது கேட்பாங்க எது கேட்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம ஜிகே பார்த்தீங்கன்னா கெஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா நம்ம எதுவுமே புக்கில் இல்லாத ஒரு பாயிண்ட் தான். நம்ம எல்லாமே கோர்வையா கோர்த்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல கொடுத்துருக்கோம். நம்மளோட குரூப் 2A எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த பிரிக்ஸ் மாநாடு அப்படின்றது. பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சு படிங்க. கண்டிப்பா நம்மளுடைய எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இருக்கும். நீங்க மறக்காம நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோலாம் உடனுக்குடனே வரும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.